இந்த நிதியாண்டில் 7% ஜிடிபி வளர்ச்சியை இந்தியா பார்க்கிறது. 2030க்குள் 7 டிரில்லியன் பொருளாதாரம். கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் மற்றும் நிதித்துறையின் வலிமை ஆகியவை நம்பிக்கையான வளர்ச்சி கணிப்புக்கு காரணமான காரணிகளாகும். இடைக்கால பட்ஜெட்டுக்கு முன்னதாக நிதி அமைச்சக அறிக்கை திங்களன்று ஃபைனான்சியல் இயர் 25 ஜிடிபி வளர்ச்சியை 7% அருகில் வைத்துள்ளது. இது செங்கடல் நெருக்கடி போன்ற புதிய புவிசார் அரசியல் அபாயங்கள் மற்றும் உலகளவிய பணவீக்கம் மற்றும் பொருளாதார உற்பத்தியை பாதிக்கலாம். 2030க்குள் 7 டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக இந்தியா மாற வேண்டும் என்று அந்த அறிக்கை கூறுகிறது. வருடாந்திர பொருளாதார ஆய்வு யூனியன் பட்ஜெட்டுக்கு ஒரு நாள் முன்பு சமர்ப்பிக்கப்பட்டு வரும் நிதியாண்டுக்கான உண்மையான வளர்ச்சி விகிதத்தை அளிக்கிறது. இது தேர்தல் ஆண்டாக இருப்பதால் ஜூலை மாதம் வருடாந்திர கணக்கெடுப்பு தாக்கல் செய்யப்படும். ஆனால் நிதி அமைச்சகத்தின் பொருளாதார விவகாரங்கள் துறை தயாரித்த இடைக்கால அறிக்கை இந்திய பொருளாதாரம் ஒரு ஆய்வு அடுத்த ஆண்டில் இந்தியாவின் வளர்ச்சி உலக பொருளாதாரத்தை விட அதிகமாக இருக்கும் என்று அடிக்கோடிட்டு காட்டுகிறது. அறிக்கையின் முன்னுரையில் தலைமை பொருளாதார ஆலோசகர் வி. ஆனந்த் நாகேஸ்வரன் கூறியது, இந்த ஆண்டு நிதியாண்டில் 7% உண்மையான வளர்ச்சியை இன்னும் ஒரு வருடத்தில் அடையும் என்று சிலர் கணித்துள்ளனர். ஃபைனான்சியல் இயர் 25க்கான முன்கணிப்பு சரியாக இருந்தால் அது தொற்று நோய்க்கு பிந்தைய 4வது ஆண்டை குறிக்கும். இந்திய பொருளாதாரம் 7% அல்லது அதற்கு மேல் வளர்ந்திருக்கும். முன்னதாக தேசிய புள்ளியியல் அலுவலகம் ஃபைனான்சியல் இயர் 24க்கான முதல் முன்கூட்டிய மதிப்பீட்டில் ஃபைனான்சியல் இயர் 23 7.2%லிருந்து 7.3% வளர்ச்சி விகிதத்தை கணித்துள்ளது. பல உள்நாட்டு மற்றும் உலகளவிய ஆராய்ச்சி நிறுவனங்களின் வளர்ச்சி விகிதத்தை 6.3 முதல் 6.5% வரை மேல்நோக்கி சார்புடன் எதிர்பார்க்கப்படுகின்றன. சமீபத்திய மற்றும் எதிர்கால கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் மற்றும் நிதித்துறையின் வலிமை ஆகியவை நம்பிக்கையான வளர்ச்சி விகிதத்துக்கு காரணம் என டிஇஏ அறிக்கை கூறியுள்ளது. புவிசார் அரசியல் மோதல்களின் உயர்ந்த ஆபத்து மட்டுமே கவலைக்குரிய பகுதி என்று அது எச்சரித்தது. பணவீக்க வேறுபாடுகள் மற்றும் மாற்று விகிதம் தொடர்பான நியாயமான அனுமானங்களின் கீழ் அடுத்த 6-7 ஆண்டுகளில் 7 டிரில்லியன் டாலர் பொருளாதாரமாக இந்தியா மாற விரும்புகிறது என்று அறிக்கை கூறுகிறது.